தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். தமிழகம் ஒரு முக்கிய சாதனையை நிகழ்த்தி இருக்கிறது. ஜவுளி உற்பத்தியில் ஏற்றுமதியில் நம்பர் 1 என்கிற இலக்கை அடைந்திருக்கிறது. இது குஜராத் மற்றும் மகாராஷ்டிராவை பின்னுக்கு தள்ளி முதலிடத்திற்கு வந்திருக்கிறது. இது 2024-25 நிதியாண்டிற்கான வரிசை பட்டியலில் மத்திய அரசின் தரவுகளின்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வளர்ச்சிக்கு தொழில்துறையினர் தங்களுடைய அபார உழைப்பும் தங்களுடைய முதலீடுகளும் அதற்கான உழைப்புமே என்று சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த வேளையில் தமிழக அரசு ஒரு முக்கிய விஷயத்தை சொல்லியிருக்கிறது. இந்த சாதனை என்பது திராவிட மாடல் ஆட்சியின் சாதனை. நாங்கள் எடுத்திருக்கிற திட்டங்களின் பலனாகத்தான் இந்த வெற்றி கிட்டியிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். உண்மையில் இந்த வெற்றி யாரால் கிட்டியது என்கிற கேள்வி இருக்கிறது. அந்த கேள்வியைத்தான் இன்றைய உரைகள் நிகழ்ச்சி விவாதிக்க இருக்கிறது. ஜவுளி ஏற்றுமதியில் நம்பர் 1 ஆலைகள் நிகழ்த்திய சாதனை, அதில் அரசுக்கு என்ன பங்கு என்பது குறித்து விவாதிக்க நம்மோடு இணைந்திருக்கும் விருந்தினர்கள் பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் அவர்கள், வணக்கம் சார், மற்றும் தொழில் முனைவோர் திருமதி கிருத்திகா அவர்கள், வணக்கம் மேடம். ரங்கராஜ் சார், உங்ககிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லலாம், தமிழகத்திற்கு கிடைத்திருக்கிற அந்த உழைப்புக்கான அங்கீகாரம் அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி சாத்தியப்பட்டது? இந்த வளர்ச்சியில தமிழக அரசின் பங்கு என்ன? அதான் முக்கியமான காரணம் வந்து இங்கே தமிழகத்தில் ஏற்படுத்தியிருக்கிற டெக்ஸ்டைல் சப்ளை செயின், முதல்ல அது சொல்கிறாங்க. ரெண்டாவது ஸ்கில்டு லேபர், திறமை உள்ள ஊழியர்கள். அப்புறம் எக்ஸ்போர்ட் ஃப்ரெண்ட்லி பாலிசிஸ், மூணாவது அதாவது ஏற்றுமதிக்கு தகுந்தாற் போல் கொள்கை திட்டங்கள். இது பெரும்பாலும் தமிழ்நாடு நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய காலத்திலே ஒரு பக்கம் பானைகள் செய்வது, நெசவு தொழில் இருந்ததுக்கான ஆதாரங்கள் 2000 ஆண்டுகளுக்கும் எல்லாம் இருந்திருக்குது. நாங்கள் சின்ன 2000+ இந்த அறக்கட்டளை மூலமாக ஆராய்ச்சி செய்கின்ற போது பார்த்தா நெசவு தொழில் மிக பழமையான ஒரு தொழில், விவசாயத்துக்கு இணையான ஒரு தொழில் என்று பார்க்கலாம். அப்பவே ஏற்றுமதி அப்படி இருந்தா கூட திராவிட மாடல் ஆட்சியில் தான் நம்பர் 1 வந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதுல தமிழக அரசோட நேரடி பங்களிப்பு என்ன? இல்லை, நிச்சயமா ஒரு ஊக்கம் அளிக்கிற வகையில் டெக்ஸ்டைல் பார்க்ஸ் நிறையா உருவாக்கிட்டாங்க. பூங்காக்கள், ஹைடெக் வீவிங் பார்க் பல்லடம் திருப்பூரில், இன்டெகிரேட்டட் டெக்ஸ்டைல் பார்க் கரூரில், இன்டெகிரேட்டட் டெக்ஸ்டைல் பார்க் வாடிப்பட்டி, ஹைடெக் வீவிங் பார்க் குமாரபாளையம் நாமக்கல். அப்புறம் இப்போவும் இன்னும் ஒரு 3 பார்க்கு இன்னும் இருக்குது பைப்லைனில். அதாவது சேலத்தில் ஒரு 880 கோடியில் அங்கேயும் ஒரு இன்டெகிரேட்டட் பார்க். அதே போல் கில்ட் இன்டெகிரேட்டட் டெக் பார்க் செங்கப்பள்ளி திருப்பூர், கடலூர் சீமா டெக் ப்ராசஸிங் பார்க், ஈரோடில் பல்லவடா என்ற இடத்துல அங்கே ஒரு டெக் பார்க். இது போல் ஏற்கனவே சில டெக்ஸ்டைல் பார்க் ஏற்படுத்தி புதிதாகவும் தொடர்ச்சியாக வருது. மினி பார்க்கெல்லாம் கூட செய்கிறாங்க. நீங்கள் அந்த இதுபடி பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் ஒன்று எப்படி உருவாக்கியிருக்குன்னா, பின்னலாடை நிட்டிங் ரெடிமேட் கார்மெண்ட்ஸ்க்கு திருப்பூரில் ஒரு பேஸ், ஈரோடு வந்து வீவிங் நெசவு, கோயம்புத்தூர் வந்து ஸ்பின்னிங். இது பல்நெடுங்காலமாக ஏற்கனவே இருந்தது. இதுல தமிழக அரசு இது எங்களோட சாதனைன்னு அவங்களோட சாதனை பட்டியல சேர்க்கிறாங்க. அப்ப சேர்க்கணும்னா அதற்கான வேலைகளை அவங்க செஞ்சிருக்கணும். அப்படி என்ன செஞ்சிருக்காங்கிறத கேள்வி. அதுல முக்கியமா நீங்க சொன்னதெல்லாம் கூட பிஎம் நிதி எடுத்துட்டு வராங்க. இந்த டெக்ஸ்டைல் பார்க் இதனால ஒரு கிரியேட் பண்ற ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு ஈகோசிஸ்டம். ரெண்டாவது எக்ஸ்போர்ட்டுக்கான இன்சென்டிவ்ஸ், பல இன்சென்டிவ் ஸ்கீம் அறிவிச்சிருக்காங்க. அந்த இன்சென்டிவ்ஸ்னால இப்போ வெறும் உற்பத்தி இல்லாமல் ஏற்றுமதிக்காக ஒரு இன்சென்டிவ் வரும்போது அவங்களுக்கு சில வசதிகள் கிடைப்பதனால, ரெண்டாவது அந்த சப்வென்ஷன் ஸ்கீம் படி இன்சென்டிவ் அங்கே வரும்போது அவங்களுக்கு ஏற்றுமதியில் லாபம் கிடைக்கிற அளவுக்கு, நல்ல லாபம் கிடைக்கிற அளவுக்கு ஒரு வசதி ஏற்படுத்தியிருக்காங்க. முக்கியமாக நீங்கள் பார்க்கணுன்னா இந்த
எக்ஸ்போர்ட் இன்சென்டிவ்ஸ் அவங்களுக்கு ஒரு மிக ஒரு நல்ல, அதான் நீண்ட காலமாக அவங்க கேட்டுட்டு இருந்தது ஒரு அட்ராக்ஷன். ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஈகோ சிஸ்டமில் இந்த டெக்னாலஜி பார்க்ஸ், டெக்ஸ்டைல் பார்க்ஸ் அவங்க கிரியேட் பண்ணுற ஒரு ஈகோ சிஸ்டம், இது ரெண்டும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு கிளைமேட் உருவாக்கியிருக்கு. இதனால ஒரு ஒரு பெரிய வளர்ச்சி. ரெண்டாவது ஒரு கிட்டத்தட்ட 27% கூடுதலாக சென்ற ஆண்டை விட கூடுதலாக வந்திருக்குன்னா நல்ல growth தான். இப்போ 21.84% சென்ற ஆண்டுல சொல்லியிருக்காங்க. ஒட்டு மொத்தமா 29% கடந்த 4 ஆண்டுகள்ல 4 ஆண்டுல கிட்டத்தட்ட 28-29% ஒரு வளர்ச்சி இருந்திருக்கு ஏற்றுமதியில. கிட்டத்தட்ட நீங்க 8,000 மில்லியன் டாலர் என்று சொல்லும்போது 66,700 கோடி கிட்டத்தட்ட. இது நல்ல ஒரு பெரிய ஒரு தொகை தான். ஏன்னா நீங்க மற்ற இதே பொறி லெதர், எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாம் சேர்க்கும்போது ஒட்டுமொத்தமா நல்ல ஒரு சொல்ற புள்ளி விவரங்கள்லாம் சரிதான். எக்ஸ்போர்ட்டுக்கு ஒரு நல்ல கிளைமேட். நீங்க சொல்ற புள்ளி விவரங்கள்லாம் சரிதான். ஆனா அது எந்த புள்ளியில தமிழக அரசின் சாதனைங்கிறது தான் கேள்வியா இருக்கு. நம்ம இந்த கேள்வியை கிருத்திகா மேடம் வைப்போம். மேடம், தமிழகம் நம்பர் 1 வந்திருக்கு. தொழில் முனைவோராக உங்களுக்கு வாழ்த்துக்கள். அதை தாண்டி இந்த சாதனையில ஆலைகளின் பங்களிப்பு என்னவாக இருந்திருக்கிறது, அரசோட பங்களிப்பு என்னவாக இருக்கிறது? அவர்கள் சொல்வதை போல தமிழக அரசின் சாதனைகளை இதுல சேர்க்கலாமா? அந்த அளவுக்கு என்ன மாதிரியான உதவிகளை தமிழக அரசு செஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? சார், இது வந்து சொல்லணும்னா, இது வந்து ஃப்ராங்கா சொல்லணும்னா, இது வந்து இந்த வளர்ச்சிக்கு வந்து அவங்க வந்து எல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா, சாதாரணமா ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அவங்க கிளைம் பண்ணிக்கிறாங்க அவங்களோட சாதனைன்னு. ஆனா இது ஆக்சுவலி வந்து இண்டஸ்ட்ரிக்கு கொடுக்க வேண்டிய ஒரு மெசேஜ் தான் இது. இது வந்து இண்டஸ்ட்ரினால மட்டும்தான் இது வந்து சாத்தியமாயிற்று. ரெண்டாவது, மத்திய அரசோட நிறைய இன்சென்டிவ்ஸ் அவங்க வந்து கான்ஸ்டன்டா இப்போ ப்ரொடக்ஷன் லிங்க்டு சப்சிடி, அப்புறம் இந்த ரோடெப் ஸ்கீம், எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு உண்டான ரோடெப் ஸ்கீம், இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ், அப்புறம் மெஷினரி வாங்குறதுக்கு உண்டான இம்போர்ட் டியூட்டி கன்செஷன், அந்த மாதிரி ஏதோ நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இல்ல ஒரு சின்ன கேள்வி. இப்ப இதே திட்டங்கள் தான் தமிழகத்தில் இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் பொதுவான திட்டம் தான் அது. அப்படி இருக்கிறப்ப தமிழகம் 21.84% ஒரே நிதியாண்டுல வளர்ச்சி பெற்றிருக்கிறது அப்படின்னா, அப்ப மற்றவர்களும் பெற்றிருக்கலாம். அதை தாண்டி தமிழகம் மட்டும் முன்னாடி வந்திருக்கு அப்படிங்கிற பாக்குறப்ப தமிழக அரசோட பங்களிப்பு இல்லாம இது நடந்திருக்காது இல்லையா? சார், இது வந்து முழுக்க இண்டஸ்ட்ரீஸ் வந்து அவங்க எப்பவுமே வந்து இப்ப ஆயத்த ஆடைகள்ல தான் வந்து 15.99 பில்லியன் டாலர் வந்து எக்ஸ்போர்ட் ஆயிருக்கு. அதாவது திருப்பூர் மட்டுமே வந்து 40,000 கோடி எக்ஸ்போர்ட். ஸோ அதுக்கு என்ன காரணம்னா ஒரு வலுவான கட்டமைப்பு, அப்புறம் இன்டகிரேட்டட் ஒரு எக்கோசிஸ்டம். சார் சொன்ன மாதிரி அந்த நிறைய வந்து வெண்டர்ஸ் இருக்காங்க. இப்போ டையிங், ப்ளீச்சிங் போன்ற நிறைய வந்து வெண்டர்ஸ் வந்து நல்லா கிரியேட் ஆகி பல வருஷங்களா இது வந்து ஒரு தொழில் வந்து ஒரு எக்கோசிஸ்டம் அங்க கிரியேட் ஆயிருக்கு. எல்லாத்துக்கும் மேல நல்ல ஒரு மனித வளம், ஒரு இன்டகிரேட்டட் எக்கோசிஸ்டம் அங்க இருக்கிறதுனால மட்டுமே இது சாத்தியமாயிருக்கு. இதையெல்லாம் தமிழக அரசு மிக சிறப்பாக அமைத்து கொடுத்திருக்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாமா? இல்லைங்க சார், ஆண்டர்பிரினர்ஸ் வந்து இது வந்து பல வருஷமா, இது இன்னைக்கு நேத்து வரல. இது வந்து ஓவர் தி இயர்ஸ் நிறைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகள் 50 ஆண்டுகளா வந்து இது ஸ்லோலி அப்படியே டெவலப் ஆகி இன்னைக்கு வந்து நம்ம எப்படி இருக்கோம்னா ஒரு நல்ல இக்கோசிஸ்டம், நல்ல இது எவ்வளவு ஆர்டர் கொடுத்தாலும் அந்த எடுத்து பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி, இது எல்லாமே வந்து ஒரு சாத்தியமாக்கி தந்திருக்கு. இல்ல இப்ப ஈஸி ஆஃப் டூயிங் பிசினஸ் அப்படிங்கிறப்ப இப்போ ஈஸி ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அப்படின்னு வரும்பொழுது மாநில அரசோட ஒத்துழைப்பு என்பது ரொம்ப முக்கியத்துவம் எல்லா தொழிலுக்கும், எந்த கவர்மெண்ட் அமைச்சாலும். அப்போ அந்த ஒத்துழைப்பு இல்லாமல் வெறும் முதலீட்டாளர்கள் இல்லை தொழில் முனைவோர்களால் மட்டும் இது சாத்தியப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறத நம்ம முழுமையாக ஏற்றுக்க முடியுமா? இல்லைங்க சார். இப்ப அவங்க வந்து இப்ப ஸ்பின்னிங் மில் எடுத்துக்கோங்களேன். எல்லாருமே வந்து எப்படி நம்மள வந்து காம்படிட்டிவா வச்சுக்கிறது
அப்படின்னு இப்போ அவங்க இப்போ இபி கட்டணம் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எவ்வளவு ஜாஸ்தி. இப்போ இந்த மாதிரி ஒரு கேபிட்டல் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரியில வந்து இபி கட்டணம் நீங்க எவ்வளவு ஏத்துனாங்க. ஸோ அது எல்லாமே ஒரு பாதிப்புக்கு தான் உள்ளாச்சு. ஆனா இவங்க வந்து ஸ்விஃப்டா வந்து என்ன பண்ணா நம்ம வந்து காம்படிட்டிவா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சோலார் போட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலயும் இவங்க வந்து அவங்கவுங்களா ஒர்க் பண்ணி வங்கி கடன் வாங்கியோ இல்ல தன்னோட சொந்த சேவிங்ஸ்ல இருந்தோ வந்து தன்னை வந்து மாற்றி அமைச்சுக்கிட்டாங்க. கவர்மெண்டே நம்பி அவங்க இருக்கல. இப்ப லேபர் இல்லையா, லேபர் இல்லைன்னா மத்த ஸ்டேட்ல இருந்து கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கு எல்லா வசதிகளும் அவங்களே பண்ணி கொடுத்தாங்க. இப்போ இவ்வளவு சொல்ற திருப்பூருக்கு ஒரு ஒர்க்கர்ஸ் ஹாஸ்டல் வந்து இப்பதான் ஏதோ பேரளவுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. இது நாள் வருஷமும் இல்லவே இல்லையே, அவங்கவுங்க தான் எல்லாம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க அவங்க தங்களை எப்படி காம்படிட்டிவா வச்சுக்கிறது அப்படிங்கறது விஷயங்கள்ல ரொம்ப இன்வால்வ் ஆகி திருப்பூர் எப்பவுமே வந்து அவங்க ரொம்ப சாதிக்கக்கூடிய இவங்க தான். அதே மாதிரி இப்போ மார்க்கெட் கண்டிஷனும் இருக்கு. இப்போ சைனாவை மட்டும் நம்பி இருந்த உலக நாடுகள் இப்ப வந்து நம்ம இந்தியாவை வந்து பாக்குறாங்க. பெரிய பெரிய பிக் பிராண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்தியால இருந்து நம்ம வாங்கலாமா, இந்தியா வந்து கம்ஃபர்டபுளா இருக்கு, கொஞ்சம் ஜாஸ்தி பே ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிறது ஒரு அந்த மாதிரி ஒரு மார்க்கெட் வந்து கனிஞ்சு வந்திருக்கு. அதனாலயும் வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்போஷர் ஜாஸ்தியா இருக்கு. அத வந்து இவங்க எல்லாருமே வந்து தக்க வச்சுக்கிட்டாங்க, அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ரெண்டாவது லேபர் வந்து நம்ம நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. லேபர் நம்மளுக்கு கொஞ்சம் சீப், இன்டர்நேஷனல் இதை விட நம்ம எங்கெங்கெல்லாம் கம்மி பண்ண முடியுமோ எல்லாம் கம்மி பண்ணி இவங்க வந்து தன்னை தானே மாற்றி அமைச்சுக்கிட்டாங்க. இப்போ நீங்க கவர்மெண்ட் சப்போர்ட் அப்படிங்கிறீங்கல்ல, இப்போ எங்க கோவை மாவட்டத்துல ஸ்மால் ஸ்பின்னர்ஸ் அசோசியேஷன் தரவுகள் படியே 300 மில்லு வந்து க்ளோஸ் ஆயிருக்குங்க. எம்எஸ்எம்இன்னு சொல்றாங்க. ஆனா 300 மில்ஸ் வந்து ஏன் க்ளோஸ் ஆச்சுன்னா தங்களை அந்த மாதிரி பண்ண முடியல அவங்கனால, எல்லாருமே குவிட் பண்ணிட்டாங்க பிசினஸ்ல இருந்து. ஸோ கவர்மெண்டே பண்ணாங்க, கவர்மெண்ட் தான் பண்ணாங்க அப்படின்னா இந்த 300 மில்லு ஏன் க்ளோஸ் ஆச்சுங்கிறதுக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும். தொடர்ந்து பேசலாம். ரங்கராஜ் சார், அந்த முதலீட்டாளர்களின் அல்லது தொழில் முனைவோர்களின் அந்த உழைப்பின் மேல் திராவிட மாடல் அரசு ஸ்டிக்கர் ஒட்டிக்குதா? அந்த கேள்வியை தான் நான் சுருக்கமாக. திராவிட மாடல் ஸ்டிக்கர் ஒட்டிக்குது, இதெல்லாம் வந்து தேவையில்லாத பிரச்சனைகள். ஃபேக்ட் என்னன்னா, ரிசல்ட்ஸ் ப்ரூஃப் ஆஃப் த புட்டிங் இஸ் தி ஈட்டிங். அதிகமான எக்ஸ்போர்ட்ஸ் வந்திருக்குது, நடந்திருக்குது. ஃபேக்சுவலாக ஸ்டெடி க்ரோத், ஒரு ஆண்டில் ஸ்டெடி க்ரோத் இருந்திருக்கு, தொடர்ச்சியாக ஒரு க்ரோத் இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அந்த ஒன்று அந்த ஈகோ சிஸ்டம். ரெண்டாவது நீங்கள் இன்னும் அதிகமாக செய்யலாம், எப்படின்னா யான் ப்ரைஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி கம்மியான கொடுக்கலாம். மின்சாரம்னால 24/7 சீரான சப்ளை இதை செய்யலாம். ரா மெட்டீரியல் இருந்தாலும் கமோடிட்டிஸ் ப்ரைஸஸ் வந்து எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அதெல்லாம் செய்யலாம். இன்னும் அதிகமான இன்சென்டிவ்ஸ் கொடுக்கலாம். இன்னும் அதிகமான வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அடிப்படையில் ஒரு பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஈகோ சிஸ்டம் இருக்குது, எக்ஸ்போர்ட் இன்சென்டிவ்ஸ் இருக்குது. பிஎம் மித்ரா திட்டத்தில் தான் அதிகப்படியான பூங்காக்கள் அமைக்கப்படுகிறது. எல்லாமே இருக்கு. அப்ப வரும்பொழுது மத்திய அரசின் நிதியோட உதவி இல்லாமல் தமிழக அரசு செய்யல. அதே மாதிரி தொழில் முனைவோரின் பங்களிப்பு பிரதமரோட சொந்த பாயிண்ட் வந்துடுறேன். பேச கொடுங்க. பிரதமரோட சொந்த மாநிலம் குஜராத்ல பின்தங்கி நிற்கு பிரதமர் கேள்வியை முடிக்கல. அவங்க சொல்றாங்க அதோட நிதியும் இருக்கிறது, தொழில் முனைவோரின் முனைப்பும் இருக்கிறது. அப்ப அந்த 300 ஆலைகளை மூடி இருக்காங்க, அதற்கு என்ன பதில் கேக்குறாங்க? என்னால் மட்டும் தமிழ்நாட்டுல பண்ற அச்சீவ்மெண்ட்ல மத்திய ஸ்டிக்கர் போட்டு ஒட்டிக்குதுன்னு நம்ம சொல்லலாம். இப்போ நீங்க சொல்ற வாதத்தை ஏத்துக்கிட்டோம்னா, ஸ்டிக்கர் விடுற வேலையெல்லாம் விட்டுட்டோம். யார் ஆக்சுவலா எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, ஃபிகர்ஸ் தான் கணக்குங்க. இவங்க செஞ்சாங்களா அவங்க செஞ்சாங்களா இல்லை, யார் செஞ்சாலும் நல்லது தான். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம் இருக்குது, எல்லாத்தையும் வச்சுட்டு இவங்க உற்பத்தி திறமையாக செய்கிறாங்க, வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அப்படி பார்த்தா வந்து குஜராத்தில் அவங்க பிரைம் மினிஸ்டரோட சொந்த மாநிலத்தில் இந்த ஸ்கீம் எல்லாம் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கலாம், நீங்களே சொன்னீங்க. ஆனால் அவங்க வந்து பின்தங்கியிருக்காங்க. மகாராஷ்டிராலையும் இருக்குது அவங்களுக்கு ஃபேவரபுளான கண்டிஷன்ஸ். இல்லை, கிருத்திகா மேடமோட முக்கியமான கேள்வி என்னென்னா, மத்திய அரசுன்னு ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம், இல்லை மாநில அரசுன்னு ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம், ஆனால் உழைத்த மக்களுக்கான
மதிப்பும் அதற்கான அங்கீகாரமும் இல்லாமல் வெறும் அரசியலாக்கப்படுவது எப்படி சரின்னு நினைக்கிறீங்க? இல்லை, உழைப்பை யாரும் அரசியல் ஆக்கலையே, எனக்கு தெரிஞ்சு அரசியல் ஆக்கலை. இல்ல இது இதற்கு நம்மள அரசியல் ஆக்க வேண்டாம். இந்த அவங்க வளர்ச்சி உழைப்ப இல்ல இந்த வளர்ச்சி யாரும் உழைக்கலைன்னு சொல்லிட்டாங்களா? இப்போ என்ன திருப்பூர்ல யாரும் உழைக்கல, நான் தான் உட்காந்து அப்படின்னா அந்த மக்களின் நெசவு உழைப்பு தொழில முதல்வர் நான் தான் உட்காந்து நெசவு நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொன்னாரா? அங்கே இருக்கிற மக்கள் தான் செஞ்சாங்க. அதில் வந்து டவுட் என்ன? ஆனா சாதனைக்கு தமிழக அரசு தான் காரணம், திராவிட மாடல் தான் காரணம்ங்கிறது அது சரியா இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சாதனைக்கு பல்வேறு காரணங்கள் உண்டு. சக்ஸஸ் ஹஸ் மெனி ஃபாதர்ஸ் மாதிரி பல பேர் அது கிரெடிட் கிளைம் பண்ணுவாங்க, அது வேறு விஷயம். ஆனால் பல்வேறு சக்திகளோட ஃபோர்ஸஸோட இணைஞ்சு தான் இது வந்து நடக்குது தவிர ஒரு சிங்கிள் ஆள் வந்து இது வந்து யாரோ ஒருத்தர் என்னுடைய கிரெடிட்னு சொல்லவும் முடியாது. அதே நேரத்தில் அவங்களுக்கான பங்களிப்பும் இல்லைன்னு மறுக்கவும் முடியாது, அதுவும் தவறாகும். அதனால் ஒட்டுமொத்தமாக இங்கே ஒரு நல்ல சிஸ்டம் வந்து இப்போது உருவாக்கியிருக்காங்கன்னா அதுக்கான இந்த டெக்ஸ்டைல் பார்க்ஸ் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக அதெல்லாம் உதவுது. ஏன்னா அங்கே ஒரு ஆர்கனைஸ்டு ஸ்ட்ரக்சருக்கு என்னெல்லாம் வேணுமோ நீங்களே பார்த்துருக்கீங்க. இங்கே 51 இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், இந்தியன் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இன்றைக்கும் உருவாக்குனது, காமராஜர் காலத்தில் உருவாக்குனது, அது இன்றைக்கும் கை கொடுக்குது. உங்களுக்கு 51 பாடியில் இருக்கல நம்ம வந்து ஈகோ சிஸ்டம் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் நம்ம இன்னும் நம்பர் 1 இருக்குன்னு சொன்னால் அப்போ உருவாக்கின ஈகோ சிஸ்டம் 51 பாடியில் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், டவுன் ஸ்ட்ரீம் ஆன்சிலரி யூனிட்ஸ் இதெல்லாம் உருவாக்கியிருக்கோம். அந்த ஈகோ சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால தான் ப்ளஸ் உங்களுக்கு ஐடி செக்டர் இப்போது இளைஞர்கள்லாம் வந்திருக்காங்க, அவங்களுடைய பங்களிப்பு இருக்குது. ஸோ ஓவராலாக நீங்கள் வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி நீங்கள் எடுத்திங்கன்னா எப்படி நமக்கு ஒரு மேஜர் அட்வான்டேஜோ அதே போல் திருப்பூர், கோயம்புத்தூர், கரூரில் நமக்கு வந்து டெக்ஸ்டைல் துறையில் நமக்கு ஈகோ சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ இதை தமிழக அரசின் சாதனை, திராவிட மாடல் அரசின் சாதனைன்னு சொல்கிறத ரங்கராஜ் சார் இப்படி பார்க்குறாரு. சாதனைன்னு சொல்லிக்கிறது தப்பு இல்லை, ஏன்னா ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் இருக்குது, அச்சீவ்மெண்ட் ஆயிருக்கு. அச்சீவ்மெண்ட் இருக்கு, புள்ளி விவரங்கள் இருக்கு, யாரால் என்கிறது தான் கேள்வி. அதற்கு பதில் சொல்லுனா நேராக நம்ம முடிச்சிடலாம். ட்விஸ்ட் பண்ணி வேறு விதமாக ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு வந்து சரியில்லை. தமிழ்நாடு அரசு அச்சீவ் பண்ணியிருக்கு, ஃபேக்ட் தான். அந்த க்ரோத்துக்கான டார்கெட்டு ப்ரோக்ரஸ் இருக்குது. இதுக்கு ஒரு சிங்கிள் காரணமும் கிடையாது, நான் சொல்லிட்டேன். பல்வேறு சக்திகள் சேர்ந்து இது உருவாக்கியிருக்காங்க. முக்கிய காரணம் அதனால் வந்து முக்கிய காரணம் தமிழ்நாட்டில் தான். அதனால் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கிளைம் பண்ணுறதுக்கும் நியாயம் இருக்குது. இந்த நடந்த சாதனை வந்து தமிழகத்தில் கர்நாடகாலையோ ஆந்திராவில் வச்சு கிளைம் பண்ணுறாங்களா? தமிழ்நாடு அச்சீவ் பண்ணது ரைட்ஃபுல்லி எதுக்கெல்லாமோ யாரெல்லாமோ கிரெடிட் கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே ஆட்சியில் மாமம் வந்து எல்லாம் சொன்னவங்களாம் உண்டு, அது இயற்கையாக வருது. அதனால அவங்க ஆட்சியில் தமிழ்நாட்டில் ஒரு சாதனை நடந்தால் அரசு சொல்ல தான் செய்யும். சாதனை நியாயம் தானே. சாதனை நடந்தால் மட்டும் அரசு சொல்லும், மற்ற எது நடந்தாலும் அரசுக்கு பொறுப்பு இல்லைன்னு நம்ம போயிடலாம். வேறு சப்ஜெக்ட் வேறு டிமாண்டுக்கு எடுத்துவாங்க. எங்கெல்லாம் வீழ்ச்சி நடந்திருக்குன்னு டிஸ்கஸ் பண்ணுங்கள், அங்கே பேசுவோம். ஓகே, தொடர்ந்து பேசலாம் சார். கிருத்திகா மேடம், இப்போ முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு, தமிழக அரசின் உதவி இல்லாமல் இது நடந்திருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் மின்கட்டண உயர்வுகள், அந்த நூலோட விலை உயர்வு அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசுகிறீங்க. 300 ஆலைகள் மூடப்பட்டிருக்கிறதுன்னு பேசுகிறீங்க. அப்படி என்றால் இங்கே இந்த புள்ளி விவரங்கள்லாம் சரி, ஆனால் லாபத்தில் எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படின்ற கள யதார்த்தம் என்ன மேடம்? சார், நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனையை வந்து இந்த அரசு வந்து என்னைக்கும் வந்து காது கொடுத்து கேட்டதே இல்லை. இப்ப இபி கட்டணத்துக்கே வந்து நாங்க வந்து 8 கட்ட போராட்டம் பண்ணோம். என்ன நேர்ல போய் பார்த்தோம், பேசணும். எம்எஸ்எம்இ பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ரெஸ்பாண்டே பண்றது இல்ல. அதே வந்து ஒரு கார்பரேட்டைஸ் பண்றதுலதான் அவங்களோட ரொம்ப கவனம் எல்லாம் இருக்குதே தவிர எம்எஸ்எம்இஸ்க்கு வந்து எப்படி ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிறது இல்ல. ஜஸ்ட் பிகாஸ் நீங்க அவர் சார் சொல்ற மாதிரி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ் வந்தா மட்டும் போதுமா? அதுல பாதி வந்து ஜஸ்ட் அனௌன்ஸ் தான், இனி அது ஃபுல் ஃபிளெஜ்டா வந்து நடைமுறைக்கு வரல. இப்ப அப்படி பார்த்தா பெருந்துறை சிப்காட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல முக்காவாசி இடம் காலியா தான் இருக்கும், சரிங்களா? ஸோ அன்லெஸ் வந்து தொழில் முனைவோர் வந்து ஸ்ரத்தையா அதை வந்து எடுத்து பண்ணினா ஒழிய கவர்மெண்ட்னால எதுவுமே பண்ண முடியாதுங்க சார். ரெண்டாவது, இவங்க வந்து சொல்லி இப்போ 15,000 காட்டன் குரோவர்ஸ் இருக்காங்க தமிழ்நாட்டுல. விவசாயிகள் சொல்றேன், எத்தனை காட்டன் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தோம், நிறைய பண்ணிட்டு இருந்தோம். 96, 97 வந்து 9.16 மில்லியன் ஹெக்டேர் வந்து காட்டன் இருந்தது.
அதாவது இது எல்லாத்துக்கும் சாத்தியமாகிற ரா மெட்டீரியல் பத்தி நான் சொல்றேன். காட்டன் 17.5 மில்லியன் பேல்ஸ் எடுத்தாங்க. அதுதான் வந்து உற்பத்தியிலேயே அதிகமா இருந்தது. ஜஸ்ட் 96-97 ஆண்டு. அதே 99 2000 வரைக்கும் 8.7 மில்லியன் ஹெக்டேர்ஸா குறைஞ்சது. இப்ப 2024-25 வந்து 1.02 லேக் ஹெக்டேர்ஸ் மட்டும்தான் இருக்கு. ப்ரொடக்ஷன் வந்து 0.55 மில்லியன் மட்டும்தான் இருக்கு. சோ பருத்தி உற்பத்தியே வந்து நம்ம இதுல வந்து கம்மியாயிடுச்சு. அப்ப எங்க நீங்க கவர்மெண்ட் வந்து இப்ப சிசிஐ காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து அவங்க வந்து எப்பவுமே விவசாயிகள் கிட்ட இருந்து ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணுவாங்க. எதுக்குன்னா மினிமம் சப்போர்ட் பிரைஸ், என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அவங்க கிட்ட இருந்து கிடைக்கும். ஆனா நம்ம விவசாயிகள் ஏன் இப்ப வந்து காட்டனே இப்ப வெள்ளாண்மை விதைக்கிறதுக்கே அவங்களுக்கு வந்து இஷ்டம் இல்லை அப்படின்னா, காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா நம்ம கிட்ட இருந்து காட்டன் வாங்குறது வந்து என்னைக்கோ நிறுத்தியாச்சு. 2000 இருந்து நிறுத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். சோ அதுக்கு என்ன கவர்மெண்ட் பண்ணிருக்கு? ஏன் விவசாயிகளுக்கு வந்து ஏன் ஒரு சப்போர்ட்டிவா இல்ல, ஏன் வந்து ஒரு கம்ஃபர்டபுளா இல்ல? ஸோ 2 பேரும் ரா மெட்டீரியலும் நம்மளுக்கு நல்லா கிடைச்சிருக்கும் இல்லையா? இதை விட கூட நம்ம லாபம் பண்ணிருக்கலாம், இதை விட கூட எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கலாம். சோ இருக்கிறதே வந்து நம்ம வந்து கீழே போயிட்டு இருக்கிறோம் நம்ம. அப்போ எந்த ஒரு நிலைப்பாடுல வந்து இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு விவசாயிகளை பத்தியும் கவலை இல்ல, சிறு குறு நிறுவனங்கள் பத்தியும் கவலை இல்ல. நீங்க மூடுனா மூடிக்கலாம். அதுல ஒவ்வொரு மில்லுலயும் அட்லீஸ்ட் 100 பேர் வேலை செஞ்சுட்டு இருந்த மில்லு. சோ இத பத்தி எல்லாம் கவலைப்படாத ஒரு அரசு இன்னைக்கு வந்து நான் வந்து டெக்ஸ்டைல் பார்க் வச்சுட்டேன்னு மட்டும் நீங்க அனௌன்ஸ் பண்ணிட்டா வந்துருமா? அப்படி இல்ல. இது வந்து எத்தனையோ பிரச்சனைகள் வந்து நாங்க எடுத்துட்டு போய் கூட இவங்க வந்து கண்டுக்கிறதே இல்ல அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இதை யார்கிட்ட வேணா நீங்க கேட்டுக்கலாம். நான் சொல்றது மட்டும் இல்ல, ஏன்னா 8 கட்ட போராட்டம் வந்து பண்ணிருக்காங்க. அதே மாதிரி சோலார்ல இவங்க எல்லாம் சேர்ந்து இவங்களோட கையிருப்பை வச்சு சோலார் போட்டா அதுக்கு வீலிங் சார்ஜஸ் சொல்லி ஒண்ணு கொண்டு வர்றாங்க. சோ எல்லாத்துலயும் வந்து சிரமப்படுத்துற ஒரு இதுலதான் பண்றாங்களே ஒழிஞ்சு என்ன பிரச்சனை, வந்து மில்லு ஏன் க்ளோஸ் பண்றாங்க, ஏன் வந்து காட்டன் குரோயிங் வந்து இவ்வளவு கம்மி ஆயிட்டு இருக்கு, இத பத்தி யாராவது கவலைப்பட்டாங்களா? ஏதாவது பண்ணாங்களா? எம்எஸ்எம்இக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டி அமைச்சாங்க. இந்த அரசு ஃபார்ம் பண்ண உடனே கமிட்டி அமைச்சாங்க, சுந்தரதேவன் கமிட்டின்னு. ரொம்ப ஹோப்ஃபுல்லா இருந்தது எல்லாத்துக்குமே. அந்த சுந்தரதேவன் கமிட்டி ரிப்போர்ட்டை அது இன்னி வரைக்கும் அது ஓப்பனே பண்ணல. அதுக்கு உண்டான எந்த கரெக்டிவ் மெஷர்ஸும் எடுக்கவே இல்லை. அப்போ எதுக்கு நீங்க இதெல்லாம் வந்து ஒரு கண் துடைப்பாதான் இருக்குதே ஒழிஞ்சு எங்களுக்கான ஒரு ஆதரவு வந்து இந்த அரசு கிட்ட இல்ல. இந்த அரசு வந்து கார்பரேட்டைஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. சிறு குறு நிறுவனங்கள் நாங்க இவ்வளவு வருஷம் இவ்வளவு எல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கோம், மார்க்கெட்ல இருக்கோம், எப்படியாவது ஒரு கஷ்டத்திலேயாவது நம்ம வந்து இதை வந்து விட்டு போகக்கூடாது அப்படிங்க போராடிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு காது கொடுத்து கேட்கறதுக்கே ஆட்கள் இல்லை அப்படின்னா, அப்ப வந்து நம்ம அதனாலதான் நம்ம இதெல்லாம் சொல்றோம். நீங்க இதுக்கு மட்டும் ஏன் நீங்க கிரெடிட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு கேக்குறோம். காரணமே இல்லாம எந்த அரசையோ கட்சியோ நம்ம வந்து எதுவுமே சொல்ல. மக்கள் நல்லா இருக்கணும், இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும், அப்பதான் வந்து ஒரு சமூகம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரே ஒரு அக்கறையில தான் நம்ம சொல்றோம். யாருக்கும் நம்ம எதிராவோ எதுக்காவோ பேசல. நம்ம அவர் கேட்குற கேள்வி அதுதான். நான் அவர்கிட்ட வச்ச கேள்வியை தான் மாற்றி உங்ககிட்ட வைக்கிறேன். இப்போ இந்த வளர்ச்சியில் தொழில் முனைவோர்களின் பங்கு அதிகம் இல்லை, எங்களுக்கு தான் பங்குன்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறது போலவே தான் இருக்கிறது. நீங்கள் சொல்கிறதும் இல்லையா, இது அரசின் பங்கு எதுவுமே இல்லை, நாங்களாக வளர்ந்தோம், நாங்களாக ஜெயிச்சோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்போ இந்த குறைகளுக்கு மட்டும் எப்படி நீங்கள் அவங்கள சொல்வீங்க? இது ஒரு கை ஓசை இல்லையே. இப்போ 2 பேரும் சேர்ந்து இருக்க வேண்டும், அந்த சப்போர்ட் இருந்ததால தானே இது நடந்திருக்கு அப்படிங்கறதான பொதுமக்கள் பார்வையா இருக்கும். ஆமாங்க சார், குறைகள் வந்து இருந்துட்டே இருக்கு, அதுக்கு தீர்வே கிடைக்கல அப்படிங்கறத நான் வைக்கிற கருத்து. இல்ல அப்ப இந்த சாதனை நடந்ததற்கு ஒரு காலகட்டத்துல எந்த மாதிரி ஒரு சிரமத்துல நம்ம இருக்கோம். ஆஃப்டர் கொரோனா, ஆஃப்டர் ஜிஎஸ்டி எல்லாமே வந்து ரொம்ப ஒரு டிஸ்ரப்டான ஒரு சூழ்நிலையில நாங்க இவ்வளவு வருஷம் நாங்க ஒன்னும் கவர்மெண்ட் கிட்ட நாங்க எந்த ஹெல்ப்பும் கேட்டது இல்லையே. நாங்களே தான் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம், நாங்களே ஒரு மேனேஜ் பண்ணிக்குவோம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் அடுத்தடுத்த காலகட்டத்துல மாற்றங்கள் வரும்போது அதை வந்து தாக்கு பிடிக்க முடியல, தாங்க முடியல, அதனாலதானே க்ளோஸ் பண்றாங்க. இல்லைன்னா எதுக்கு க்ளோஸ் பண்ணி சார்? ஒரு தொழில் முனைவோர் வந்து என்னைக்கும் வந்து தொழில்ல வந்து விட்டு போகணும்னு நினைக்கவே மாட்டாங்க.
அவ்வளவு ஒரு சிரமத்துல வந்து கொண்டு போய் தள்ளுனதுனால மட்டும்தான் இந்த 300 மில்லு மூடப்பட்டிருக்கு. சோ அது வந்து அதை எடுத்து ஒரு ஒரு பொருட்டா கூட பேசுறதுக்கு யாரும் இல்ல அப்படிங்கிறது தான் சங்கடம். நன்றி மேம். தொடர்ந்து பேசலாம். ரங்கராஜன் சார், இப்போ 2026 தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிற இந்த வேளையில் இந்த நம்பர் 1 அப்படிங்கிற பொசிஷன் திமுகவுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு எடுத்துகிட்டு வரும், அதே மாதிரி இந்த முன்னேற்றம் என்பது எந்த அளவுக்கு அடிமட்டத்தில் இருக்கிற மக்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தரும், அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாக இருக்கும், இந்த பிரச்சாரம் எடுபடுமா, கொங்கு மண்டலத்தில் குறிவைத்து இந்த வாசகங்களை நாம் தொடர்பு படுத்தி கொள்ளலாமா? பிரச்சாரம் ஓரளவுக்கு ஒரு நாள் 2 நாள் பண்ணலாம். ஆனால் அடிப்படையில் பிரச்சனைகள் நிறையா இருக்குது. இந்த இண்டஸ்ட்ரி பொறுத்தவரை ரா மெட்டீரியல் உதாரணத்துக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதே போல் மற்ற ஒரு 300 மில் அங்கே மூடின்னு இருக்குது, எல்லாம் உண்மைதான். பல மில் அது ஒரு இந்த இண்டஸ்ட்ரி வந்து ஒரு காம்படிட்டிவ் இண்டஸ்ட்ரி. அது வெளிநாட்டில் நீங்கள் வேறு நாட்டிலேருந்து கொண்டு வர ஏற்றுமதியாளர்களோடு நீங்கள் போட்டி போட்டுட்டு குறைந்த விலையில் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் சில நேரங்களில் அதில் நஷ்டம் ஏற்படலாம் அல்லது தேக்கம் ஏற்படலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போது அமெரிக்கா டாரிஃப் ஏற்றினதில் கடுமையான பாதிப்பு இருந்தது. 3% இருக்கிற டாரிஃப் வந்து 25% ஆக்குனாங்க. அந்த எக்ஸ்ட்ரா 25% ரஷ்யன் ஆயில் வாங்கினதுக்காக பெனால்ட்டி, அதை விட்டுருங்க. 3லேருந்து 25 ஆக்குனாங்க. அவங்க பேசி பண்ணால் கூட 25லேருந்து 18 ஆயிருக்கு, குறைச்சிருக்கோன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது பெரிய அச்சீவ்மெண்ட் கிடையாது. ஆனால் அது 3லேருந்து 18 15% கூடிருக்கு. இப்போ நிச்சயமாக இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய பாதிப்புனா யூஎஸ் ஒரு பெரிய மார்க்கெட்டு. அப்போது அந்த மாதிரி சங்கடங்களும் இருக்குது. ரெண்டாவது இப்போ வியட்நாம், வங்கதேசம் உள்ளிட்ட அந்த அவங்க அவர்கள் வந்து போட்டி அதிகமா இருக்கு. அப்ப அந்த நிலைமையில இந்த நம்பர் 1 நாம தக்க வச்சுக்கணும்னா கஷ்டம். மத்திய அரசும் மாநில அரசும் தொழில் முனைவோருக்கு அவங்க நிறைய இன்சென்டிவ்ஸ் கொடுக்கணும். மத்திய அரசு கொடுக்குறது இப்போ உதாரணத்துக்கு இப்போ காட்டன் சொன்னாங்க. காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து மத்திய அரசு ஸ்தாபனம். அவங்க ஏன் அப்படி செஞ்சாங்கன்னு மத்திய அரசு தான் கேட்கணும் தவிர அது வந்து மாநில அரசு கேட்க முடியாது. ஸோ அது ராங் நம்பர். ஆனால் அது போல் பிரச்சனைகள் இருக்குது. மத்திய அரசும் செய்ய வேண்டிய வேலைகள் நிறையா இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஜிஎஸ்டியும் குறிப்பிட்டாங்க. அதெல்லாம் மத்திய அரசுக்கு அமல்படுத்தி வரும்போது தான் கடுமையான பாதையில் தான் வந்திருக்காங்க. ஆனால் இந்த போல் உங்களுக்கு வந்து இன்சென்டிவ்ஸ் கூட்டணும், ரா மெட்டீரியல் ப்ரைஸு குறைந்த விலையில் கொடுக்கணும், மின்சாரம் தொடர்ந்து சீரான மின்சாரம் ஒரு முக்கியமான கேள்வி வைக்கிறாங்க. இந்த சாதனையில் தங்களுக்கு பங்குன்னு சொல்லிக்கிற ஸ்டாலின் அரசு ஏன் எங்களுடைய வேதனைகளை போக்குவதற்கு முன்வரவே இல்லை? இப்போ எலெக்ஷன் வந்த உடனே நம்பர் 1 இடத்த எங்களோடதுங்கிறாரு பிரச்சாரத்திற்காக அப்படிங்கிற கேள்வி கேட்குறாங்க. அதில் ஸ்டாலின் அரசு மட்டும் ஏன் குறிப்பிடுறாங்க? நான் சொன்னேன் காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா காட்டன் வாங்கலன்னா அது யார் பொறுப்பு? என்ன மத்திய அரசு பொறுப்பு? ஹலோ மேடம், நீங்கள் பேசும்போது நான் இன்டரப்ட் பண்ணல. இல்லை மேடம் அடுத்து நீங்கள் கிருத்திகா மேடம் நீங்க பேசலாம் சார், பேசி முடிச்சிட்டோம், நீங்க பேசலாம். இல்ல சார், ரங்கராஜன் சார், இதுல ஏன் இந்த கேள்வி வருதுன்னா, இந்த கேள்வி ஏன் வருதுன்னா, மோடி சொல்லல இது சாதனைக்கு நாங்க தான் காரணம்னு. ஆனா ஸ்டாலின் சொல்லிருக்கலாம். இல்ல இப்போ குஜராத்ல வந்து அவர் பிஎம் சார், குஜராத் அரசு அவர் பிஎம் குஜராத் அரசு கிளைம் பண்ணிருப்பாங்களே. அவர் இந்தியாவில் நான் சொல்றேன், அவர் இந்தியாவில் நம்பர் 1 இல்ல நம்பர் 1 குஜராத் வந்தா குஜராத் கவர்மெண்ட் கிளைம் பண்ணிருப்பாங்க. ஸ்டாலின் தானே மகாராஷ்டிரா வந்தா மகாராஷ்டிரா கிளைம் பண்ணிருப்பாங்க, ஆந்திரா வந்து ஆந்திரா கிளைம் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். அது சார் கிளைம் பண்றதுலாம் ரைட். ஆனா பிரச்சனை ஏன் தோல் கொடுக்கவில்லை அப்படின்னு கேக்குறாங்க. தொழில்னு வந்தா பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். விவசாயத்திலும் பிரச்சனை இருக்கு, இண்டஸ்ட்ரியிலும் பிரச்சனை இருக்கு, எல்லா இண்டஸ்ட்ரியிலும் பிரச்சனைகள் வந்தா நடத்திட்டு இருக்காங்க. இப்போ ஜிஎஸ்டி அதை கேட்க மாட்டோம், இல்ல ஜிஎஸ்டி அதை கேட்க மாட்டோம், ஆனா கேட்க மாட்டோம் ஒட்டிக்குவோம் அப்படின்னா எப்படி சார்? கொஞ்சம் பேசி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஜிஎஸ்டினால நாடு சுபீட்சமாக இருக்குது, எல்லோரும் நல்லா இருக்கானா? மேடமே சொல்கிறாங்க ஜிஎஸ்டி பிரச்சனைகள்லாம் இருந்து அதெல்லாம் தாண்டி வந்திருக்கோன்னு. அப்போ ஜிஎஸ்டினாலும் பிரச்சனைகள் வந்திருக்குன்னு வருது இல்லை? அப்போது மத்திய அரசு கொண்டு வர சட்டங்கள்னாலையும் சில பிரச்சனைகள் இருக்குது, மாநில அரசும் பிரச்சனைகள். ஒரு அரசு மட்டும் சுட்டி காட்டி மற்றவங்க வந்து எல்லாம் சுபீட்சமாக நடக்குதுன்ற மாதிரி நம்ம நினைக்க வேணாம். எல்லா அரசுக்கும் பொறுப்பு இருக்குது, மத்திய அரசுக்கும் பொறுப்பு இருக்குது, மாநில அரசுக்கும் பொறுப்பு இருக்குது. 2 பேரும் எக்ஸ்போர்ட் இன்சென்டிவ் நிறையா கொடுக்கணும். ரா மெட்டீரியலோட ப்ரைஸஸ் வந்து குறைஞ்சமான கம்மியான அளவு கொடுக்கணும். மற்றபடி அந்த இண்டஸ்ட்ரிக்கான என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் தீர்க்கணும். அதெல்லாம் உண்மைதான். எல்லா இண்டஸ்ட்ரியும் பிரச்சனை இருக்குது. லெதர் எக்ஸ்போர்ட்ஸும் பிரச்சனை இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரியும் பிரச்சனை இருக்குது. இதை மீறி தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. யூஎஸ் டேரிஃப் ஒரு பெரிய பிரச்சனை. இப்போது ஈரான் வாரு, இதை விலைலாம் என்ன விலை கடுமையாக ஏறுது. இதோடைய பாதிப்பு அக்ராஸ் லைன் இன்ஃப்ளேஷன், அங்கங்கே விலைவாசி ஏறுது. இதோடைய பாதிப்பும் எல்லாருக்கும் இருக்கும்.
இப்போ பல்வேறு பிரச்சனைகள் இடையே தான் இந்த எக்ஸ்போர்ட்டர்ஸ் வேலை செய்கிறாங்க. ரொம்ப கடுமையான போட்டி தான். ஏன்னா இங்கே வந்து இப்போ உருவாக்குறது மட்டும் உற்பத்தி மட்டும் இல்லை, வெளிநாட்டு சந்தையில் வர பொருட்களோட இவங்க வந்து குறைந்த விலையில் குவாலிட்டியோடு கொடுக்கணும், இன்டர்நேஷ்னல் குவாலிட்டி அட் லோவஸ்ட் ப்ரைஸ். இது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை போட்டி போட்டுக்கிட்டு இவங்க வந்து அது அது எதிர்நீச்சல் தான். அதில் அவங்க போய் எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணி கொண்டுறாங்கன்னா முக்கியமான மெயின் கிரெடிட் அவங்களுக்கு தான், அதில் சந்தேகமே கிடையாது. அவங்க கஷ்டப்பட்டு செய்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இல்லைன்னு யாரும் சொல்லலை. பிரச்சனைகள் இருக்குது, அதையும் மீறி தான் இந்த சாதனைலாம் செய்கிறாங்க. நன்றி சார், தொடர்ந்து பேசலாம். கிருத்திகா மேடம், இப்போ நம்பர் 1 இடத்துக்கு வந்திருக்கோம். இதே நம்பர் 1 இடத்தை வரும் ஆண்டுகளில் தக்க வச்சுக்கணும் அப்படின்னா அரசுகள் செய்ய வேண்டிய உதவிகள் என்ன? மத்திய அரசு என்ன செய்யணும், மாநில அரசுகள் என்ன செய்ய வேணும், எதற்காக காத்திருக்கிறீர்கள்? அதுக்கு முன்னாடி இந்த சிசிஐ சொன்னார் இல்லைங்களா சாரு, சிசிஐ வந்து ஏன் ப்ரொக்யூர் பண்றது இல்லை அப்படின்னா, நான் தமிழ்நாட்டுல மட்டும் நிறுத்திட்டாங்க அப்படின்னா, அது வந்து ஒரு ஒரு ஏரியால வந்து ஒரு எல்லாமே ஒரு சேகரிச்சு ஒரு இடத்து ஜின்னிங் ஃபேக்டரிக்கு கொண்டு போறதுக்கு வந்து ஒரு செலவு ஆகுது. அப்ப அந்த செலவு வந்து விவசாயினாலையும் கொடுக்க முடியாது, அவங்க சிசிஐயும் வந்து, ஏன்னா அவங்க எம்எஸ்பி கொடுக்குறாங்க, அதனால அவங்க அது வந்து ஒரு பெரிய பேர்டனா நினைக்கிறாங்க. இது ஆந்திரா கவர்மெண்ட் ஒரு குவிண்டாலுக்கு 500 ரூபாய் கொடுக்குறாங்க டிரான்ஸ்போர்டேஷனுக்கு மட்டும். அப்போ அது நமக்கு சாத்தியம் இல்லையே. நம்ம அது வந்து யாரும் ஒரு பொருட்டாவே பார்க்கல அப்படிங்கிறது தான் வருத்தம். இது வந்து யாரையும் பிளேம் பண்றதுக்காக இல்ல. சோ எல்லாத்துக்குமே ஒரு அரசுங்கிறது எல்லாத்தையுமே தான் பார்க்கணுங்க சார். நான் உன்னை மட்டும் பார்ப்பேன், கார்பரேட் மட்டும் பார்ப்பேன், இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் 11 லட்சம் கோடி கொண்டு வருவேன், அதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன் அப்படின்னா வேலை வாய்ப்புக்கு என்ன வழி? இப்போ எம்எஸ்எம்இயா கார்பரேட்ஸா அப்படின்னா எம்எஸ்எம்இ தான் நிறைய இருக்காங்க. 98% வந்து எம்எஸ்எம்இ தான். ஒவ்வொரு சின்ன தமிழக அரசு நிறைய முதலீடுகளை தமிழகத்திற்கு கொண்டு வந்தாங்க கடந்த 5 வருடங்கள்ல. அந்த முதலீடுகள் எதுவும் இந்த ஜவுளித்துறைக்கு முன்னேற்றத்தை தரலையா? ஜவுளித்துறைக்கான எந்த முதலீடு எல்லாம் ஆட்டோமொபைல், என்ஜினியரிங் அதுலதாங்க சார் வந்ததா சொல்றாங்க. வேலை வாய்ப்பும் எவ்வளவோ ப்ராமிஸ் பண்ணாங்க, அந்த வேலை வாய்ப்பும் இல்லையே. நம்ம வந்து தமிழ்நாடு தான் அதிகமான அன்எம்ப்ளாய்மெண்ட், 5.2% இருக்கோம் நம்ம, மோர் தென் தி நேஷனல் ஆவரேஜ். ஸோ இது வந்து சொல்றது ஒண்ணு, இருக்கிறது வந்து நிதர்சனமா இருக்கிறது வந்து வேற. ரெண்டாவது, இப்ப நீங்க கேட்டீங்க இல்லையா என்னென்ன பண்ணணும், மத்திய மாநில அரசுகள் வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு கவனம் செலுத்தணும் சார். இப்ப இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டீங்கன்னா ரா மெட்டீரியல் பிரைஸ் அது எங்கேயோ போயிட்டே இருக்கு. வார் பத்தி சொன்னா கூட, ஏதோ எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸா இருந்தா கூட, இங்க வந்து இந்த ட்ரேடர்ஸ் பண்ற பிரச்சனைகள் வந்து நிறைய. அவங்க அங்க ஏத்திட்டே இருப்பாங்க, அவங்கள கேள்வி கேட்கறதுக்கு யாருமே இல்ல. மேனுஃபேக்சரர்ஸ் வந்து வேற வழி இல்லாம வாங்கிதான் ஆகணும். ஸோ இதுதான் நிலைமை. ஒரு பிரைஸ் மானிட்டரிங் கமிட்டி வந்து நம்ம ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கோம். முதல்ல இருந்தது வந்து மத்திய அரசு வந்து இப்ப எடுத்துட்டாங்க. ஸோ பிரைஸ் மானிட்டரிங் கமிட்டி கண்டிப்பா வேணும். அதுக்கு மேல இப்ப எல்லாத்துக்கும் கொடுக்கற மாதிரி ஒரு எம்எஸ்பி மாதிரி ஒரு சீலிங் பிரைஸ் வச்சுட்டு, அதுக்கு மேல இப்ப வார் மாதிரி சிச்சுவேஷன்ல எல்லாம் தாண்டி போயிருச்சு அப்படின்னா, எங்களுக்கு உண்டான உதவிகள் வந்து இப்ப கொரோனா காலத்துல கொடுத்தாங்க இல்லைங்களா, எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீம்னு ஒன்று கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் வந்து நம்ம எதிர்பார்க்கிறோம். ஏன்னா இன்னைக்கு உண்டான காலகட்டத்துல சர்வைவல் அண்ட் சஸ்டனன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ சர்வைவ் பண்றதுக்கும் ஒரு ஹெல்ப் வேணும், சஸ்டனன்ஸ்க்கும் ஒரு ஹெல்ப் வேணும். ஸோ இது வந்து மத்திய அரசு கிட்ட. அதே மாதிரி எங்களோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து, பேங்க் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 5% வச்சா எல்லாருமே இன்னும் தொழில் வந்து இன்னும் ரொம்ப அக்கறை கொண்டு இன்னும் வந்து நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் பிரச்சனை எல்லாம் வந்து போகும். அது வந்து மத்திய அரசு வந்து கவனத்தில் கொள்ளணும். அதே மாதிரி ஜிஎஸ்டி ரேட் வந்து 18% எல்லாம் வந்து ஒரு விவசாயி வந்து 18% கொடுத்து வாங்குறதெல்லாம் வந்து ரொம்ப சிரமம். அப்ப வந்து அதுக்கும் ஒரு மினிமம் ஒரு 5%ல வச்சா எல்லாருமே அந்த டாக்ஸ் நெட்டுக்குள்ள வந்துருவாங்க. கவர்மெண்ட்டுக்கும் ரெவென்யூ கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு
ஒரு ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் கேட்டீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஈஸி பண்ணி கொடுத்தாங்கன்னா இது வந்து கண்டிப்பா முன்னேறும். அதே மாதிரி தமிழக அரசு வந்து இந்த சிறு குறு நிறுவனங்கள், சிறு குறு இந்த மில்லு, நீங்க டெக்ஸ்டைல் சப்ஜெக்ட்ங்கிறதுனால சொல்றேன், இந்த மாதிரி ஏன் மூடிட்டாங்க? அது வந்து கொஞ்சம் கவனத்தில் கொண்டு ஒரு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இத வந்து மறுபடியும் வந்து எப்படி ரிவைவ் பண்ணி கொண்டு போறது, எப்படி அதன் மூலியமா ரெவென்யூ எப்படி இன்க்ரீஸ் ஆகுறது அப்படிங்கறது வந்து கண்டிப்பா ஒரு பேச்சுவார்த்தை இருக்கணும். இதுக்கு மேல ஏன்னா இது வந்து பேசிக் பேச்சுவார்த்தையே கட்டாயி நிக்கிற மாதிரி இருக்கு. சிறு குறு நிறுவனங்கள்ல ஒரு பொருட்டாவே இவ்வளவு சிரமத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறோம். அதனால கண்டிப்பா வந்து எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சரி, எந்த அரசு வந்தாலும் முதல்ல பேசுங்க, எங்களெல்லாம் கூப்பிட்டு பேசுங்க, நாங்க பிரச்சனைகளை சொல்றோம். நம்ம அதிகாரிகள் வந்து மிக சிறப்பான அதிகாரிகள், ஆனா அதுக்காக டான்ஜெட்கோ பண்ற லாஸ் எல்லாம் எங்க கன்சியூமர் எங்க மேல திணிக்காதீங்க. நன்றி மேம். நம்ம எங்க மேல திணிக்க கூடாது. அதாவது உங்க சைடுல என்ன கரெக்ஷனோ அத பண்றது. நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்துட்டோம். நம்மளுடைய விவாதத்தில் பங்கு கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.